ரொம்ப அருமையான துவக்கம். ஸோ இன்றைக்கு அ கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் வணக்கம். ஜெய ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், வாழ்க ஆர்சிஎம். ஸோ இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்க நம்மளோட எமரால்டு, தமிழ்நாட்டின் எமரால்டு அவருக்கு வந்து நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. தொடர்ச்சியான இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறது. அ கிட்டத்தட்ட 2000 நாட்களை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நிகழ்ச்சி. இது தினசரி நடக்கிறது 2 to 4. ஸோ அதுக்கு முழுமையா அதை கையில் எடுத்து பல சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தகவல் பரிமாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி. அந்த வகையில வந்து டைரக்ட் செல்லிங்ல ரொம்ப முக்கியம் தகவல் பரிமாற்றம். அந்த தகவல் பரிமாற்றம் எந்தெந்த வகையிலெல்லாம் நடக்கணும், எவ்வளவு சுலபமா மக்களை ரீச் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாதகமான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஏன்னா இருந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தே பிசினஸை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜூம் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு உகந்த ஒரு பிளாட்ஃபார்ம். எந்த அளவுக்கு இதை எஃபெக்டிவா பயன்படுத்துறாங்க, ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை எஃபெக்டிவா யார் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்றோம், வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம். அதனால காமராஜ் சாருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி நம்ம வந்து இந்த ஆர்சிஎம் நிறுவனத்துக்கு எல்லாரும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்க தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா கலந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு களம் அமைத்து கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் டிசிஜி சாப்ரா. ஒரு அற்புதமான ஒரு டைரக்ட் செல்லிங் துறையில ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு துறையை, அந்த துறையில தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிறுவனமா நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணிட்டு இருக்கு அதுல. ஸோ அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. நம்ம வந்து அதை பத்தி பேச போறோம். நாங்க இன்றைய தலைப்பு, எங்க டீமுக்கு என்ன தலைப்புன்னு நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் ஒரு அதிசயம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு வந்து நம்ம டீம்ல வந்து பேசுவாங்க. ஏன்னா ஆர்சிஎம் இஸ் அ மிராக்கிள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய துறையோட நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாபாரமா இருக்கட்டும், இல்ல வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கட்டும், எதோட நீங்க கம்பேர் பண்ணாலும் பாருங்க ஒரு தனித்தன்மை இருக்கும் நம்மளுடைய ஆர்சிஎம்ல. ஸோ ஆர்சிஎம் ஒரு அதிசயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது மிகைப்படுத்தி சொல்லல. நிச்சயமா அதுக்கான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வகையில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஒரு தரமான பொருள், ஒரு ஆரோக்கியத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு ஒரு நிறுவனம் நடை போட்டுட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 100% வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நிறுவனம் எதுனா நம்மளுடைய ஆர்சிஎம் நிறுவனம். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு பொருளாதார ரீதியில அவங்கள வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கமும் அந்த நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் டைரக்ட் செல்லிங் துறையில வந்து இந்த பொருளை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில வந்து நம்ம ரொம்ப உண்மையிலேயே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான். ஏன்னா பல பேருக்கு இந்த வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு. பட் இதுல ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து பெரிய வெற்றி பெற அளவுக்கு அதுல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன புரிதலை வந்து நம்ம கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்த கூட்டத்துடைய நோக்கமே. அதுதான் வந்து நம்மளுடைய லீடர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லா லீடர்ஸும், நம்ம டீம்ல இருக்கிற எல்லா லீடர்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பல முயற்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நிறுவனத்துக்கு நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, இந்த ஆர்சிஎம்ல ஏபிஸ் அப்படின்னு வந்த வந்த அத்தனை பேருக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லுவோம். அது மாதிரி என்னோட குழுவில் இருக்கிற அத்தனை லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு கனவோட உள்ள இருக்காங்க நம்மளுடைய லீடர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி வாழ்க்கையில வந்து ஒரு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலே மேம்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு, நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய லீடர்ஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஐயப்பன் பாரதின்னு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இந்த ஆர்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷன்னா என்னன்னா அதை வந்து ரொம்ப அதாவது விரும்பி செய்கிற ஒரு விஷயத்தை தான் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஐயப்பன் பாரதி வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு முழு நேரமா. ஆனால் அவர் மைண்டு ஃபுல்லாக முழு நேரமாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல தான் இருக்கும். ஏன்னா அவர் வைக்கிற ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவர் டீமுக்கு கொடுக்குற அந்த தகவலாக இருக்கட்டும், இமீடியட்டா எந்த தகவலாக இருந்தாலும் சரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து கொடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு அந்த டீமை வழி நடத்திட்டு இருக்காரு.
வெகு விரைவில் ஸ்டார் அப்படின்ற நிலைக்கு அநேகமாக அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்ன்ற நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர் சொந்தமாக அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஒண்டர் வேர்ல்டு இருக்கு. ஒண்டர் வேர்ல்டு குயிக்கு ஒன்று வந்து ஷூட்டிங்லையும் இன்னொன்று வந்து ட்ரிப்ளிகேன்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு டீமை வழி நடத்திட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிஎம் ஒரு அதிசயம் அப்படின்ற தலைப்புல நம்மளுடைய ஐயப்பன் பாரதி அவர்களை பேச இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் ஐயப்பன் பாரதி. Yes, sir. Thank you, sir. Very good afternoon to everybody at JRCM. Very happy to see you, all of you here. பேதராஜ சார் சொன்ன மாதிரி நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஆக்டிவாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹேமரால் காமராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு இப்போ வேகம் எடுத்து இருக்கு. ஸோ இன்னும் வந்து புரிஞ்சிக்காதவங்க தயவுசெய்து உங்களுடைய வேகத்தை கூட்டிக்குங்க. ஏன்னா ஆர்சிஎம்ல வந்து நம்ம எப்போ கால் வைக்கிறோமோ அதுலேருந்தே நம்ம பயணம் வந்து ஃபாஸ்ட்டாக தொடங்க ஆரம்பிச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா நமக்கு எல்லாருமே இன்னைக்கு பண பிரச்சனைன்றது எல்லார் வீட்லையும் இருக்கு. அதை தாண்டி ஆரோக்கியத்தை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஸோ ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புரியுதுங்களா? ஒரு மனிதனோட மிகப்பெரிய சொத்து எது அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தான். சரிங்களா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ இன்னைக்கு எதுல எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். இன்னைக்கு மெடிசன் மூலியமா தான் நிறைய பேர் வந்து லைஃபே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்ற ஒரு ஃபேஷனா அந்த வேர்டே மாறி போச்சு. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எல்லாமே இருக்கு. இன்னைக்கு யாருக்கிட்ட எங்க நம்ம பார்த்து பேசினாலும் சரி, என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நடந்தா உக்காஞ்சா எந்துக்க முடியல, திடீர்னு நல்லா இருந்தா நேத்துல இருந்து உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம அதிகமா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு இருந்தா பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தா கூட யாரோ ஒருத்தர் அவங்களுடைய உடம்பு சரியில்லாத பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அந்த வார்த்தையை தான் நம்ம அடிக்கடிக்கு கேள்விப்படுறதா இருக்கு. ஸோ அப்போ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய கல்ச்சர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து மாறிப்போச்சு. உணவு முறையே வந்து ஒரு தவறான கல்ச்சரா மாறிப்போச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றத்துக்கு ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ். இதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நாம முதல்ல இதெல்லாம் மாறி நம்ம குடும்பத்தை மாற்றி அதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை மாத்துறோன்றதுல தான் நம்மளுடைய சக்சஸே இருக்கு. புரியுதுங்களா? நான் பேசுறதுக்கு சார் மிஸ்டர் வேதராஜன் சார்? கேக்குது ஐயப்பன். ஓகே சார். ஸோ மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் ஐயப்பன். நான் வந்து சென்னை தேனாம்பேட்டில் இருக்கேன். கடந்த ஒரு 12 வருஷமா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 to 8 மந்த் வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எடுத்தது மூலயமா அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் மார்ச் மந்த் ஒரு ஒண்டர் வேர்ல்டு ஷோலிங்கரில் ஓப்பன் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடை மூலயமா இன்னைக்கு நிறைய கிராமப்புற மக்கள் வந்து இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஃப்ரீ பொருள் வாங்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அது மூலயமா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நம்ம ஆர்சிஎம்ல இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் ஸ்க்ரீன் மூலயமா நிறைய பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட எக்ஸலண்டான ப்ராடக்ட், ஒரு 10 ரூபாய் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு சின்ன 10 ரூபீஸ் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது வந்து நம்ம 2000, 3000, 5000 செலவு பண்ணா கூட அந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகல. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஸ்கின் டாக்டர் கிட்ட போனா கூட சரியாகாத ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய், ஜஸ்ட் 10 ரூபாய் ப்ராடக்ட்ல சரியாகக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. அது போக அது கூட நம்ம கூட சென்சேஷன் சோப் அண்ட் கரிஞ்சிருக்க மாத்திரை இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் அது நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் வருது. ஸோ ஒரு டாக்டர் கிட்ட ஒரு சின்னதா ஒரு செக்கிங் போனா கூட 5 ரூபீஸ் ஆர் 1000 ரூபீஸ் வந்து ஃபீஸ் ஆகுது. ஒரு 2-3 டேஸ்க்கு மெடிசன்ஸ் வாங்கினா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் வந்தது. ஸோ டோட்டலாக ஒரு 2000, 2500 நம்ம ஒரு செக்அப் போனாலே வந்து செலவாயிடுது. ஆனா இங்க நம்ம நியூட்ரிஷன்ஸ் அண்ட் சோப்ஸ், இந்த கிரீம்ஸ் இதெல்லாம் வந்து வாங்குறது மூலயமா நமக்கு ஒரு 500 இல்ல 1000 மொத்தமா டோட்டலா முடிஞ்சுது பெர் மந்த்துக்கு. ஸோ ஒரு நியூட்ரிஷன் மாத்திரை வாங்கினா 30 நாளைக்கு நமக்கு கிடைக்கும். இந்த 30 நாளுக்கான டேப்லெட்டோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 550, 500, 450, 320 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3, நியூட்ரிசார்ஜ் மேன், நியூட்ரிசார்ஜ் விமன், நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க ஃபுட் சப்ளிமெண்ட். பட் ஆர்சிஎம் இஸ் தி ஒன்லி கிவிங் எவ்ரிபடி எல்லாரும் வாங்கக்கூடிய பிரைஸ்ல வந்து நம்ம கம்பெனி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல குட் ரிசல்ட்ஸ்.
ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை பத்தி சொல்லணும்னா அவ்வளோ சொல்லிட்டே போகலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ப்ராடக்ட் வச்சுனாலும் நீங்க மேல வர முடியும். நீங்க ரீட்டைல் பண்ணாலும் மேல வர முடியும். நீங்க டீம் டெவலப் பண்ணாலும் மேல வர முடியும். ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு விஷயம் இதுல இருக்கு. நீங்க ஒரு பொருள் மூலியமாவும் லட்சாதிபதி ஆகலாம். இல்ல 10 பொருள் மூலியமாவும் லட்சாதிபதி ஆகலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க செயல்படாமயே வந்து அடுத்தடுத்து வேற ஒரு விஷயத்துல தான் நம்ம ஃபோக்கஸிங் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் ஸ்லோவா இறங்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா போதும். அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன். இத வந்து பாத்தீங்கன்னா, லாங் விஷன்ஸ் தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து இது புரியும். எல்லாருமே என்ன பண்றோம், என்ன பண்றோன்றத பார்க்காமயே, நம்ம 6 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, எதுவுமே அக்கவுண்ட்ல வரலையேன்னு தான் யோசிக்கிறோமே தவிர, நம்ம என்ன பண்ணோன்றத யாருமே யோசிக்க மாட்றீங்க. எத்தன மணி நேரம் நம்ம எஃபர்ட் போட்டுருக்கோம், எத்தன பேர நம்ம பார்த்துருக்கோம், எத்தன பேருக்கு பொருள் குடுத்துருக்கோன்றது. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளெல்லாம் கேட்கறாங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா ப்ராடக்ட் ஆர்டர் வந்து நமக்கு வருது. ஆனா, அது குடுக்க கூட நேரம் இல்ல. ஏன்னா, நம்மளுடைய வொர்க் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற மாரி மைண்ட் செட் இல்ல அடுத்து இமிடியேட்டா காசு வர விஷயத்துக்கு அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அதனால வந்து இதுல ரூ. 1 கூட இன்னைக்கு வந்து அது ரூ. 1 தான். நாளைக்கு வந்து அது கன்டின்யூ ஆர்டரா இருக்கும் உங்களுக்கு. அவங்க அந்த ஒருத்தர் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் கிடைக்கும். அந்த ஒருத்தர் மூலியமா 1000 பேர் உங்களுக்கு வந்து டீம்ல வருவாங்க. ஸோ எதையுமே சாதாரணமா நினைக்கக் கூடாது. அதுதான் இதுல வந்து ஒரு பெரிய மேஜிக் அண்ட் மிராக்கிள். ஸோ அதனால வந்து இந்த ஆர்சிஎம் வந்து யாரெல்லாம் நீங்க லாங் விஷன்ல பாக்குறீங்களோ, கண்டிப்பா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். எடுத்த உடனே வந்து இன்கம் வரல அப்படின்னாலாம் நீங்க வந்து உடனே வெளிய போறதோ, இல்லன்னா வேணான்னு சொல்றதோ, யூ ஆர் தி அன்லக்கி பெர்சன். ஸோ ப்ராடக்ட் வந்து 100% நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணா தான் அத வந்து ரியலைஸ் பண்ணா தான், நாம வந்து 4 பேருக்கு கண்டிப்பா சொல்ல முடியும். நம்ம சொல்லாமயே இப்படி ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு யாருன்னா வந்து வெளிய சொல்லாம இருந்தா, அவங்களோட அ அவங்களுடைய வீக்னஸ் வேற எதுவுமே கிடையாது. இத விட ஒரு வாய்ப்பு வேற எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு எல்லாருக்குமே பண தேவைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் மூலியமா நமக்கு வந்து கிடைக்குதுன்னும்போது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ ஆர்சிஎம் ஒரு அதிசயம். ஆர்சிஎம் இஸ் எ மிராக்கிள் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருள வாங்கி சாப்பிடுறது மூலியமா வந்து நமக்கு இன்கம் இருக்கு அப்படின்றது தான் இதுல வந்து ஒரு பெரிய மேஜிக். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏ டூ இசட் எல்லா வகையான பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைச்சிருது. வெளிய நம்ம 10 விஷயத்த பண்ணக்கூடிய இடத்துல, நமக்கு ஒரே இடத்துல எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்குது. நம்ம இந்த பொருள் வாங்குறது மூலியமா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. நம்ம இந்த பொருள் வாங்குறது மூலியமா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இந்த பொருள் வாங்குறது மூலியமா நமக்கு பர்ச்சேஸ் வால்யூம் கிடைக்குது. இந்த பர்ச்சேஸ் வால்யூம் மூலியமா நமக்கு 6 மந்த் ஒன்ஸ் கம்பல்சரி 12% ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. அது போக 4 பேருக்கு சொன்னா 5000 பிவி வந்தாலே நமக்கு 2% கேஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இத விட வேற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேற என்ன வேணும் சொல்லுங்க? அது போக நீங்க 70,000 ஓப்பனர்ன்ற லெவலுக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ் குடுக்குறாங்க. சொல்லுங்க நமக்கு இந்த வாய்ப்பு எங்க கிடைக்கும்? அது மட்டும் இல்லாம நீங்க டைமண்ட் கிளப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12 மந்த்ஸ் கன்டினியூவா டைமண்ட் கிளப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க கன்டின்யூ பண்ண உங்களுக்கு எவ்ரி மந்த் பர்ச்சேஸஸ் கிளப் போனஸ் ₹500 கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். அது போக நீங்க நியூட்ரிஷன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டபுள் தமால் ஆஃபர் இருக்கு. எவ்ளோ விஷயம் இருக்கு. கம்பெனி எந்த அளவுக்கு அட்வான்ஸா போயிட்டே இருக்காங்க. புது புது விஷயத்த கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. எவ்ரி இயர் புது புது ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனில நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிஸ்டம் அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரான ஒரு சிஸ்டம். அப்ப இத கையில கிடைச்சும் நாம வந்து தூங்கிட்டு இருந்தாலோ, இல்ல வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம யோசிச்சுட்டு இருந்தாலோ, இல்ல வேற ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு அதுல டைம் ஒதுக்கி வேஸ்ட் பண்ணியிருந்தாலோ, நம்ம தான் அன்லக்கி. இங்க வந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே நமக்கு தேவையான விஷயம் இதுல இருக்கு. இதுல நீங்க புரிஞ்சுகிட்டு, கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா, நாம வந்து 50 வருஷம் இத வேற ஒர்க்ல பண்ணா கூட, அதுல வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இருக்காது. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கோ அந்த மாரி தான் இருக்கும். பெரிய லெவல்ல நம்ம வாழ்வாதாரம் எதுவும் மாறி இருக்காது. ஆனா இதுல ஜஸ்ட் 2, 3 இயர்ஸ் எஃபர்ட் போட்டு எஃபெக்டிவா பண்ணாலே முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். கண் கூட நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம்ல வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்கன்னா, அவங்களுடைய நேரத்த எதுல ஒதுக்குறாங்கன்றது. ஸோ அச்சீவ் பண்றது தான் விஷயம். என்னன்னா, அவங்க இதுல ஸ் ஸ் கொஞ்சம் சீக்கிரமா அச்சீவ் பண்றாங்கன்னா, அவங்க இதுல நேரம் அதிகம் ஒதுக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல நம்ம லேட் ஆகுது அப்படின்னா, நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக லேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இல்லன்னா நம்ம டீமுக்கு ஆ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லேட்டா ஃபார்வர்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஆ நம்ம கூட அந்த கம்யூனிகேஷன் லிங்க்ல எல்லாருமே இருந்தா தான், அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஆர்சிஎம்ன்றது வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம ஒன்ஸ் ஐடி போட்டுட்டு, அவங்கள அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களா பேசுவாங்க, அவங்களா செய்யணும்னா, இது இந்த பிசினஸ்ல செட் ஆகாது. ஸோ தயவுசெய்து யார் புதுசா ஐடி போட்டாலும் அவங்களுக்கு
ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுங்க. இந்த ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி வைங்க. ஏன்னா இன்னைக்கு நேரடியாக ஒரு மீட்டிங் வந்து ஹால் புக் பண்ணி பேசுறதை விட நம்ம வீட்டில இருந்தே நம்ம நாலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலியமா நமக்கு டெய்லியும் கிடைக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எஃப்எம்சிஜி சரி, அது போக வந்து நியூட்ரிஷன் சரி, கீசோல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு டெய்லியும். ஸோ ஜூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டே பை டே வந்துட்டே இருக்கு. ரொட்டீனா வந்து பிரீத்தி பூர்ணிமா மேம் வந்து நமக்கு நியூட்ரிஷன் செஷன்ஸ் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஒரு இந்த வாரம் அந்த ஒரு ப்ராடக்ட் மிஸ் ஆனால் கூட அடுத்த வாரத்தில் அது வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்க முடியும். ஸோ 2-3 டைம்ஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். ஈஸியாக உங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிடும். நீங்கள் அடுத்து அந்த ப்ராடக்ட்டை நிறைய மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன், அதனால வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா மேமும் நல்லா நமக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னே வந்து நான் ஜாயின் பண்ண புதுசில் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நம்ம ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டே வந்து நமக்கு காட்டாது. ப்ராடக்ட் நேம் மட்டும் காட்டும், அதோட ரேட் காட்டும், அவ்வளோதான். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 வருஷத்துல இவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு. அப்போ ஒரு டைமண்ட் சார் வந்து 20 இயர்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணி 25 இயர்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து டைமண்டா இருக்காருன்னா, அப்ப அந்த ஒரு அப்போல்லாம் ப்ராடக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்மின்னும் போது, அதை நம்பி வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணதால தானே அவர் இன்னைக்கு டைமண்டா இருக்காரு. ஆனா நமக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவ்வளோ டெக்னாலஜி லைஃப்ல இருக்கோம் நாம. எல்லா விஷயமும் நம்ம கையில இருக்கு. இவ்வளோ லீடர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. தயவு செய்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. எழுதி பாருங்க. அதனால வந்து நம்ம சாப்பிடுறது மூலியமா நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுல மட்டும் தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அந்த பிவி தான் மேட்ரு. பர்ச்சேஸ் வால்யூம் தான் மேட்ரு. வேற ஒண்ணுமே கிடையாது. பர்ச்சேஸ் வால்யூம் கம்பெனி சொல்ற சிஸ்டம் படி உங்களுக்கு ஏறுதான்னு பாருங்க. ஏறலன்னா அது ஏறதுக்கு என்ன வழியோ அதை லீடர் கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா யூ ஆர் தி சக்சஸ்ஃபுல். ஸோ அதனால வந்து அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் ஒரு அதிசயம்ன்றது வெரி சிம்பிள். ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே நமக்கு தேவையான விஷயம் ஆர்சிஎம்ல இருக்கு. அதனால தொடர்ந்து வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து 100% நீங்க யூஸ் பண்ணுங்க. எல்லாருமே டைமண்ட் கிளப் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. நீங்க டைமண்ட் கிளப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஈஸியா புரியும். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். நீங்க டைமண்ட் கிளப் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டைமண்ட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு டைமிங் எவ்ரி மந்த். அந்த 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்க வீட்டுக்கு தான் வாங்க போறீங்க. உங்க வீட்டுக்கு 10,000 இல்ல 3,000 உங்க வீட்டுக்கு வாங்க போறீங்க. மீதி 7,000 ஜஸ்ட் ஒவ்வொருத்தரும் 1 ஆர் 2 ப்ராடக்ட் நீங்க ரீட்டெயில் பண்ணாலே போதும். இல்லையா? டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல குடுத்து கூட நீங்க வந்து டைமண்ட் கிளப் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரீட்டெயில் பண்ணீங்கன்னா அதுல ஒரு 3,000 ப்ராஃபிட் 10,000க்கு. அதுபோக நீங்க 12 மந்த்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்ரி மந்த் ₹500 பர்ச்சேஸ் கிளப் போனஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3,500 4,000 இந்த 10,000 மூலியமா கிடைக்குது. எந்த பிசினஸ்ஸுமே இவ்வளோ ரீட்டெயில் ப்ராஃபிட் எதுலயுமே கிடையாது. நீங்க வேற எந்த ஒரு ஆனா நீங்க இந்த நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருள் வாங்குறது மூலியமா, அந்த ஒரு பொருள் மூலியமா உங்களுக்கு 4, 5 வருமானம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிசினஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ நெறைய பேர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜ் போட்டுருக்காங்க ஒவ்வொரு மாசமும். சார் எனக்கு ₹300 கிரெடிட் ஆயிருக்கு சார். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு மேடம்க்கு கால் பண்ணாங்க. எனக்கு ₹258 கிரெடிட் ஆயிருக்கு சார்ன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு ஐடி கூட இதுவரைக்கும் குடுக்கல. பட் பர்ச்சேசிங் நடக்குது. அவங்க வீட்டுக்கு தேவையானது மாசம் கரெக்ட்டா வாங்குறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எதுக்கு சார் அந்த ₹258 வந்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்புறம் சொன்ன பிறகு கண்டிப்பா நான் பண்றேன். உடனே அவங்க ஃபேமிலிக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பணம் பார்த்தா தான் அடுத்து சொல்லணுன்ற ஆசையே அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ நம்ம அட்லீஸ்ட் பர்ச்சேஸாவது பண்ண வைக்கணும். ரெகுலரா ஹெல்த்துக்காக நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய இதுல ஒர்க். இது வந்து நம்ம ஒண்ணும் ஹார்ட் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபாலோவிங் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறோம். இத சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கி பேசுறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. வேற எதுவுமே கிடையாது. டவுன்லைன் கிட்ட நம்ம பேசணும். பேசிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி குடுத்தாங்கன்னா, நம்ம வந்து நம்ம டீம் அடுத்த லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிட்டே இருக்கும். ஸோ கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபாலோவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அருமையான நாள்ல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் வேதராஜன் சாருக்கு நன்றி. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஷேர் பண்றேன். ஆ வேதராஜன் சார் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம ஆர்சிஎம்ம தாண்டி நம்ம ஒரு பக்கம் நல்ல ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆனா அது கிடைச்சத நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றது போக,
நம்ம கல்ச்சர், நாம வந்து எந்த டைமுக்கு சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்போ எழுந்துக்கணும், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாழ்க்கை முறை 500 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த வாழ்க்கை, அவங்கெல்லாம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இப்போ நாம ஏன் இப்படி மாறிட்டோம், அப்போ அதுல இருந்து நாம வந்து எப்படி மாறுறது, இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இருந்து நம்மள எப்படி நம்ம பாதுகாக்கிறது, நம்மளுடைய உடல் பாகங்கள் என்னென்ன வேலை செய்யுது, ஸோ அதுக்கு எப்போ தூக்கம் தேவை, அதுக்கு எப்போ சாப்பாடு தேவை, அதை நம்ம யோசிக்கிறோமா? நல்ல பொருள் கிடைச்சிச்சு, ஆர்சிஎம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஓகே யூஸ் பண்றோம். ஆனா நாமளே வந்து கரெக்டா ஒரு ஒரு வாழ்க்கை முறையை பயன்படுத்தாம நாம வந்து 4 பேர் இந்த நல்ல பொருள் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதுமா? நாமளே கரெக்டான டைமுக்கு சாப்பிடாம இருந்தா போதுமா? நாம கரெக்ட் டைமுக்கு தூங்காம இருந்தா போதுமா? ஸோ அப்போ நம்மகிட்டயும் மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதையும் வந்து கரெக்ஷன் பண்ணி, அதுலயும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, பிரம்ம ரகசியம். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிளாஸிங் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த பிரம்ம ரகசியம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, உங்க வாழ்வாதாரத்த, உங்க வாழ்க்கைய நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்தடுத்த லெவலுக்கும், மெடிக்கல் லைஃப்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு பிரம்ம ரகசியம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது தினந்தோறும் காலையில 5 மணி முதல் 6 மணி வரை 1 மணி நேரம் கரெக்டா 5:01 ஸ்டார்ட் ஆயிட்டு கரெக்டா 6:01 6:05 இது முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துக்கிறதால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றத நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த 1 மணி நேரம் தான் நம்மளால எழுந்துக்க முடியல. நீங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. மீட்டிங் வைக்கிறது, அந்த ப்ரோகிராம் வைக்கிறது, நம்ம 5 மணிக்கு எழுந்துக்கணும். அதோட மகத்துவத்த நம்ம அனுபவிக்கணும், பார்க்கணுன்றது தான். இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பெர்சன் எல்லாமே வந்து காலையில அ 5 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறவங்க தான். ஏன்னா அந்த டைம்ல தான் நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம், நமக்கு யோசிக்கிறதுக்கான வந்து ஒரு ரிஃப்ரெஷ் அந்த டைம்ல இருக்கு. ஸோ அந்த 1 மணி நேரத்துல நம்ம 6 மணிக்கு எழுந்து 8, 9 மணி வரைக்கும் பண்ணக்கூடிய ஒர்க்க 5லிருந்து 6 மணிக்குள்ள நம்மளால முடிக்க முடியுது. இதுதான் அதுல மேஜிக்கே. ஸோ அதே மாதிரி நாம எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், நம்ம உடல் உறுப்புகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு டாபிக்ல தினந்தோறும் வந்து நமக்கு மிஸ்டர் வரதராஜன் சார் அண்ட் பத்மநாபன் சார், வெண்மதி மேடம், ஸோ இவங்களோட தலைமையில வந்து மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. இது வந்து நாங்க எங்க டீம், உங்க டீம் அந்த மாதிரி பார்க்கல. டோட்டல் இந்தியாவுக்கு நாங்க வந்து இதை பண்ற ஒரு நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 18 மெம்பர்ஸ் இந்த 20 டேஸ்ல வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ வேதராஜன் சாருக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எந்த டீமா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் வந்து நாங்க ப்ரொமோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். எல்லாருமே நல்லா இருப்போம். நம்மளுடைய இந்தியாவை நல்லா ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி இந்தியாவா நம்ம கண்டிப்பா மாத்துவோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் வேதராஜன் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மீட்டிங்கை இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் மற்றும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சிறப்பு சிறப்பு ஐயப்பன். ரொம்ப சிறப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. ஸோ ஒரு விஷனோட இந்த வியாபாரத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் டேர்ம் விஷன்லேயே அந்த பிசினஸை கையில் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு என்ன கிடைக்கும், இந்த மாசம் என்ன கிடைக்கும்னு பாக்குறாங்க. இந்த மாசம் என்ன கிடைக்கும், அடுத்த மாசம் என்ன கிடைக்கும்னு பார்க்காம லாங் டேர்ம்ல என் குடும்பம் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, தொடர்ச்சியா அந்த ஆரோக்கியத்தை நான் கையில எடுத்து பண்ணும்போது என்னுடைய வருமானம் எப்படி மாறப்போகுதுன்ற விஷனோட இந்த வியாபாரத்தை கையில எடுத்தா வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கான உதாரணமா இன்னைக்கு வந்து அவர் இருந்துட்டு இருக்காரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவர் சொல்றதுக்கு அந்த வார்த்தை, அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதியான ஆளு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஐயப்பன். ஏன்னா கடந்த 3 வருடமா அவரை பார்த்துட்டு இருக்கேன் நான். அவருடைய ஒர்க் ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்டா மாறி மாறி வரும். வாரம் ஷிஃப்ட் மாறும் அவருக்கு. மிட் நைட் ஷிஃப்ட் வரும், பகல் ஷிஃப்ட் வரும். அவர் எப்படி தூங்குவாரு, என்ன எந்திரிப்பாரு. இப்போ கூட இன்னைக்கு காலையில அவர் கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயப்பன் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னேன். இல்ல சார், நான் இப்பதான் வந்தேன், நான் வந்துட்டு தூங்குறேன் அப்படின்னாரு. நான் அப்ப சொன்னேன் முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னா. பட் அவர் மறுப்பே சொல்லல. கரெக்டா 2 மணிக்கு இன்னைக்கு உள்ள வண்டி இவருக்கு தூங்குற நேரம் அவருக்கு. ஏன்னா திரும்ப வந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஷிஃப்ட்டுக்கு போனோம் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்ல இருந்து கூட இந்த பிசினஸ் ஒரு பேஷனா எடுத்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கான உதாரணம். நாங்களாம் வந்து ஃபுல் டைம் பண்ணா கூட சில சமயம் பண்றேன். பட் இந்த ஷிஃப்ட் இந்த ஒர்க்கு வச்சுக்கிட்டு அவர் பண்றாரு பாருங்க. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உண்மை பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான அறிகுறிகள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ நிச்சயமா அவரை வந்து வாழ்த்தி இந்த நேரத்துல ஷேர் பண்ணதுக்கு அவரை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ வாழ்த்துக்கள் ஐயப்பன், உங்களுக்கு எங்க குழுவின் சார்பாக, நம்ம குழுவின் சார்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எழிலரசு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சார் காமராஜ் சார், மிஸ்டர் எழிலரசு அவரை கொஞ்சம் கோஸ் பண்ணிருங்க சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மெகா லீடர் அவர். ஏன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் நேரடி விற்பனை துறை அப்படின்ற ஒரு துறையில வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 25 வருட அனுபவம் அவருக்கு இருக்கு அதுல. சரிங்களா? ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பக்கத்துல வாரணவாசி அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு வண்டர் வேர்ல்டு குயிக் நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சிறப்பான முறையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்க மேடம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பிகா மேடம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ இன்னைக்கு கூட எல்லா இடத்துலயும் பிரபலமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சூப்பர் ஹிட் வீடியோவா யூடியூப்ல இருக்கு. அந்த உதர் சஃபா எப்படி சாப்பிடணும்? என்ன காரணத்துக்காக சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா விளக்கம் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோல, யூடியூப் வீடியோல. ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸலன்ட் கப்புள், ஒரு என்ன சொல்றது? ஒரு பேஷனோட அவங்களும். ஆர்சிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்பி, இந்த வியாபாரத்த எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் ஒரு அதிசயம் அப்படின்ற தலைப்புல அவருடைய விஷயத்த வந்து ஷேர் பண்ண வந்திருக்காரு. ஸோ லெட் அஸ் வெல்கம் அவர் கிரேட் லீடர் மிஸ்டர் எழிலரசு. வெல்கம் எழிலரசு. எழிலரசு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எழிலரசு கேக்குதுங்களா? எழிலரசு எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். மேடைக்கு வரவும். இங்க இருக்க எமரல்டு கூப்பிட்டாரு, வேகமா வாங்க. போன்லயாவது கூப்பிடுங்க. எழிலரசு ஒரு போன்ல. சரி சார். சரி, அவரு வரட்டும். அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு கிரேட் லீடர் நம்ம இப்ப இன்வைட் பண்ணுவோம். அவரும் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட அனுபவம். அவர் வந்து எந்த துறையில இல்ல அப்படின்னு தான் கேட்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான லீடர். எல்லா துறையிலையும் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்சிஎம்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டீமை வழி நடத்தி, அந்த டீமுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு, இன்னைக்கு ஒண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வர்றதுக்கு காரணமா இருந்த ஒரு லீடர் அவரும். ஸோ நம்ம சார் மிஸ்டர் நரேனை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிருங்க சார். காமராஜ் சார். அதான் பண்ணிட்டேன் சார். எஸ் சார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் இஸ் எ மிராக்கிள் அப்படின்ற ஒரு தலைப்பை நாங்கள் எடுத்து பேசலான்ட்டு இன்னைக்கு முடிவு பண்ணி பேசணும். ஸோ அந்த தலைப்புல வந்து அவர் வந்து இன்னைக்கு பேச போறாரு. ஸோ லெட் அஸ் வெல்கம் அவர் கிரேட் லீடர் மிஸ்டர் நரேந்திரன் டு த ஜூம் பிளாட்ஃபார்ம். வெல்கம் நரேன். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ வேதராஜன் அண்ட் காமராஜ் சார். இந்த வாய்ப்புக்கு நன்றி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதிசயம் சொன்னார். முதலாவது நம்ம பிறந்ததே அதிசயம்தான். அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்ம பிறந்து கண்ணு நல்லா தெரியுது, வாய் பேச முடியுது, கை கால் நல்லா இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் அதிசயம்தான். பர்ஃபெக்டா இருக்குது, காட்ஸ் பிளெஸிங். அதனால கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, சின்ன வயசுல நான் எப்படியோ இருந்தேன், அது வேற. பட் அதெல்லாம் வச்சு ஏதாவது வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 5 வயசு வரைக்கும் என்னால் பேச முடியாது, பேச்சு வரல, வேற ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைங்களாம் இப்போ பார்க்கும்போது 5 வயசுல அவ்வளோ பேசுதுங்க. நான் சொல்லுவேன், இந்த அளவுக்கு பேசுறாங்க பசங்க. நான் 5 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. 10 வயசு வரைக்கும் என்னோட பேரை எனக்கு சொல்லுவார். என் வாயா நாக்கு அந்த மாதிரி குழலும். நவ்வேந்துவன், என் பேர் வந்து நரேந்திரன், ஆனால் நவ்வேந்துவன் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேஜ்லேருந்து தாண்டி வந்து லைஃப்லேயும் ஒரு அச்சீவ்மெண்ட். காலேஜ் படிக்கிறதுக்கு வீட்டு விட்டு ஓடி வந்தேன். அது ஒரு கதை. ஒரு 5 நாள் பிளாட்ஃபார்ம்லலாம் தூங்கினேன். சாதிக்கணும் தான், வேற ஒன்றும் இல்லை. வீட்டை விட்டு ஓடி வந்தேன்னா படிக்கணுன்ற ஒரு இது. எங்கள் அப்பா வந்து நான் விளையாடினே இருப்பேனேன்னு சொல்லி, நீ விளையாடுறது லாய்க்கு, நீ படிக்க லாய்க்கலன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி தான் வந்து காலேஜும் படித்தேன். வேதராஜ் பார்த்தா என்னோட காலேஜ் மேட் தான், காலேஜில் கிளாஸ்மேட்டு. அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தானாலாம் ஒன்றுமே இல்லைங்க. வேதா வந்து அந்த அளவுக்கு கிண்டல் ஜோக்குன்னு நடிப்பாரு. ஸோ ஒரு சந்தானம் தான் எங்கள் குரூப்பில் அவர் அப்போ காலேஜ் டேஸில்.
நாம வந்து ஸ்போர்ட்ஸு அது இதுன்னா ஃபோட்டோகிராஃபி. அவர் சொன்னார்ல எந்த ஃபீல்டு பாக்கி இல்லைன்னு. ஸோ ஐ வாஸ் அ பிக் ஃபோட்டோகிராஃபர். ஒரு வீட்லேயே ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோலாம் வச்சுருக்கோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் பண்ணேன். சொந்தமாக காரு, வீடு, இன்னொரு வீடு வாங்கிட்டேன். ஸோ வசதிக்கு குறைச்சல் இல்லை. அதாவது பூவாக்கு வழி இல்லைன்ற வழி பிரச்சனை எல்லாம் இல்லை. இப்போ ரவி, வேதாலாம் ரியல் எஸ்டேட்ல நல்லா சம்பாதிக்க வச்சோம். ஒரு காலத்தில் அந்த வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் ஆர்சிஎம் சொல்லும்போது இது என்னடா ஆர்சிஎம், நம்ம தான் ஆம்பே நல்லா பண்றோமே அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் சரி வா வேதா சொல்லிட்டேப்ல பண்ணுவோமே, அப்படிதான் உள்ள வந்தேன். ஸோ த பாயிண்ட் இஸ் எனி பிஸ்னஸ் இல்லை எது எடுத்தீங்கன்னா நீங்க நல்லா பண்ணாதான் வரும். அப்லைனை குறை சொல்லி டவுன்லைனை குறை சொல்லி இதெல்லாம் தேவையில்லை. டவுன்லைன் தான் என்னோட டீம் லீடர்ஸ் நல்லா உருவாயிட்டாங்க. சரி, அதுவும் ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். இப்போ யாரு உங்களுக்கு டீம் லீடரா வருவாங்கன்றது யூ கேனாட் டிசைட். இது நீங்க வந்து எப்படி பிறந்த உடனே யுவர் ஒய்ஃப் இஸ் ஆல்ரெடி டெஸ்டின், அந்த மாதிரி உங்க டீமும் ஆல்ரெடி டெஸ்டின்டு தான். பட் நீங்க அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஓகே. ஸோ இப்போ ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்டாஸ்டிக். இன்னைக்கு சுகர் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குங்க. சுகர் ப்ராப்ளம் தான் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எனிமீஸ். அதாவது சைலண்ட் கில்லர்னு அது புரியுதுங்களா? சைலண்ட் கில்லர். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட தெரியாது பிகாஸ் ஆஃப் சுகர். ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ் சுகர். எனக்கு எது எடுத்தாலும் டேப்லெட்ஸு ஒன்றும் செட் ஆகல, ஒரு ரிசல்ட் வரல. டாக்டரே போய் கேட்டேன், இத்தனை நாளாக டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு ஒன்றுமே வரல. ஓ யா, தேங்க்யூ பொன் குணா, குட் ஃபோட்டோகிராஃபர், கிரேட் நரேன்ஸ்ன்னு போட்டார். தேங்க்யூ. ஸோ என் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தவரை நான் சேலஞ்ச் பண்ணி தான் எடுப்பேன். இன்னைக்கு நேற்று இல்லை, காலேஜ் டேஸ்லேருந்தே ஐ வாஸ் இன்டர் காலேஜ் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்லாம் ஜெயிச்சேன். ஐ கான்சென்ட்ரேட். இப்போ நான் ஒரு மொபைல் வாங்கினா கூட கேமராவை தான் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குவேன். என் கேமரா பார்த்தீங்கன்னா, என் மொபைல் பார்த்தீங்கன்னா 42,500 ரூபா. நான் தயங்கவே இல்லை. ஸோ நீங்கள் எதுவுமே தயங்காம யோசிக்காம வாங்கணும். என்ன பர்பஸ்? ஒரு பேனா வாங்குறீங்களா, 100 ரூபா இருக்கும் அந்த பேனா, 10 ரூபாய்க்கு பேனா இருக்கு. ஆனால் 100 ரூபாய் பேனா ஏன் வாங்குறோன்ற பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண பிஸ்னஸ் நிறைய நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் குறைய இல்லை. ஓகே. இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் நான் ஏர்லியர் நான் ஓப்பனாகவே சொல்லலாம், ஆம்பே பிஸ்னஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் பிரிட் வேர்ல்டு வைடில் ஹோஸ்டாக இருந்தேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா இல்லை, ஆல் ஓவர் தி வேர்ல்டு எனக்கு தெரியும். ஸோ ஏன்னா சர்வீஸ் தான், நம்ம அதில் லாபம்லாம் பெருசாக சம்பாதிக்கலாம். மனுஷாளுக்கு சேவை செஞ்சு சர்வீஸ். ஸோ சேவை செஞ்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண. இன்றைக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் டீமில் யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன், அது வேறு. தட் இஸ் மை திங். மீசை நன்றி. வருங்கால திரைப்பட கதாநாயகனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு 8 படம் நடிச்சிட்டேன். இன்னும் 2 படம் இப்போ ஹீரோவாக பண்ணுறேன். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஃபோக்கஸ் இல்லை கான்சன்ட்ரேஷன் சொல்லும்போது இட் இஸ் நாட் ஈஸி. இப்போ ஒரே பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டாக ஃபுல் ஃப்ளெஜ் வேதாலாம் ஃபுல் டைம். நம்ம ஃபுல் டைம் தான் சொல்கிறோம், ஆனால் பல ஆக்டிவிட்டிலையும் இருக்கும். அதனால இட் இஸ் நாட் ஈஸி. பட் ஸ்டில் நம்ம லெவலில் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வேதா சொன்ன மாதிரி ஒண்டர் வேர்ல்டு வந்து நம்ம டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு. அவரு தான் இதை ஆவேசமா ஸ்டார்ட் பண்ணாரு. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொன்னேன், கொஞ்சம் டீம் உருவாக்குங்க சார், அப்புறம் பண்ணுவோன்னு. ஆனா ஒரு தைரியமா ஆரம்பிச்சாரு. அவருக்கு சில ஹெல்த் சேலஞ்சுக்கு செட் ஆச்சு. லைக் ஆயில், டிஷ் வாஷ் லிக்விட் ஃபார் ஹிஸ் ஒய்ஃப், தென் பருப்பு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா அவருக்கு நல்ல ஹெல்ப் ஆச்சு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 months பேக் ஒரு சிவியர் ப்ராப்ளம் இன் மை லெக், காலில். அந்த டைம் 2023 எங்கள் அம்மா ஆக்சுவலாக இறந்துட்டாங்க. அந்த டைம் மை வைஃப் ஹேட் அ ஹெல்த் சேலஞ்ச். ஸோ அவங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். என் காலு பிரச்சனை பற்றி கவலைப்பட்டேன். பட் என் காலை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனா, ஒரு 10 ரவுண்ட் வாக்கிங் போகிறேன், 2 ரவுண்டில் வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னு அப்போ தெரியல. ஸோ ஆஃப்டர் மை வைஃப்ஸ் க்யூரிங், அதான் வைஃப் உடம்பு சரியாயிடுச்சுனாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டலில் நல்ல கேர் எடுத்தாங்க. ஐ வென்ட் டு ஓமந்தூரார் ஃபார் ஹர். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட் வாஸ் குட். மற்ற இடம் எல்லாம் எங்கே போனீங்கனாலும்
ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்கள எவ்வளவு பில்லு, எவ்வளவு பட்ஜெட், நீங்க என்ன வசதி, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டு பில்லு தீட்டுவாங்க. இதுதான் நடக்குது ஹாஸ்பிட்டல்ல. அதே மாதிரி பொருள் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கலப்படம்ன்றது கண்ணெதிர நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், ஒரு பர்டிகுலர் பிராண்ட், ஏன் பேரே சொல்லலாம் கோல்டு வின்னர். நாங்க ஃபேக்டரிக்கு போனோம். அந்த ஃபேக்டரியில போனாக்கா அந்த ஸ்டாஃப் ஒரு வேதாவும் நானும் தான் போயிருந்தோம். அவர் அப்போ கோல்டு வின்னர் ஆயில் டீலர், அதனால போயிருந்தோம். ஏதோ பேமெண்ட் விஷயம் கட்டுறதுக்கு போனாரு. ஸோ நான் எப்பவுமே அவர் எங்க போனாலும் அக்கம்பெனி பண்ணுவேன், ஜஸ்ட் இன் சப்போர்ட் ஆஸ் அ காலேஜ் மேட்டு. ஸோ அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆளுங்க ஸ்டாஃப் கேட்டோம், என்னப்பா உங்களுக்கெல்லாம் ஆயில் ஃப்ரீ தானே, ஜாலியா அப்படின்னா. ஐயோ சார், ஃப்ரீயா இருந்தா கூட வேணாம் அப்படின்னாங்க. என்னடா இப்படி சொல்றாங்களே, ஃப்ரீயா இருந்தா கூட வேணான்றாங்களேன்னு பார்த்தாக்கா, அங்க பாருங்க சார் ஒரு இடத்துல அப்படின்னு காட்டுறான். அந்த இடத்துல காட்டும்போது ஒயிட்டா ஒரு லிக்விட் வருது. அதுக்கு வந்து க்ரூட் ஆயிலோட ஒரு பை ப்ராடக்ட். ஸோ அந்த பை ப்ராடக்ட் க்ரூட் ஆயில் யாரா வயிற்றுல குடிப்பாங்களா? ஸோ இதை ஆனா விளம்பரம் பாருங்க, சூப்பர் விளம்பரம். கோல்டு வின்னர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட்ஸ் நான் பார்த்தது. ஓகே, ஸோ அது தெரிஞ்ச அப்புறம் நான் குடிப்பேனா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன்னா சான்ஸே இல்லை. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகி நூடுல்ஸ் முட்டை போட்டு எல்லாம் நானே செஞ்சு நல்லா சாப்பிடுவேன் மார்னிங். ஆனால் அதில் மைதா, இப்போ மைதா வந்து எவ்வளோ கெடுதுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ மைதா வந்து எவ்வளோ கெடுதல் உடம்பு, பட் ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் அந்த விளம்பரத்தை பாருங்க எப்படி கொடுக்குறான். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பை காட்ஸ் கிரேஸ் பிஸ்னஸ் இதை அது கொஞ்சம் கஷ்டப்பட்ட கொஞ்சம் மெனக்கட்டணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் நான் பேசிடுவேன். இன்னைக்கு தண்ணி கேன் எடுக்க போன மார்னிங் ஒருத்தர் அப்படியே நிற்கிறார் போஸ்ட், பார்த்தா அவர் தொப்பை மட்டும் முன்னாடி நிற்கிது. தொப்பை யாரு முன்னாடி இருந்தாலும் உடனே பேசிடுவேன். ஜென்ஸ் மெயின்லி, லேடிஸாக இருந்தாலும் பாலிஸ்டாக சொல்லிவிடுவேன். எங்க வாயு போகணும்னா இதை எடுத்தீங்கன்னா நல்லதுங்க. இது எவ்வளோங்க வேலை? 55 ரூபா. சரி, சில்லற பிரச்சனை இருக்கலாம், 50 ரூபான்னு கொடுத்துருவேன். நமக்கு வேண்டியது ஒரு அவேர்னஸ் கொடுத்து சேல்ஸ் பண்ணணுன்றது தான் நம்ம எய்ம். என்னன்னா அதுல அது என்ட்ரி தான். இங்க்பேடா இஸ் அன் என்ட்ரி ப்ராடக்ட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு கிண்ட்டு எல்லாம் நிறைய வந்துச்சு. இப்போ முந்தா நேற்று ஒருத்தவங்க சைன் பண்ணாங்க. முந்தா நேற்றுக்கு முன்ன சாரி, அந்த சண்டே அன்னைக்கு வந்தாங்க நம்ம இதுக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க. ப்ராடக்ட்ஸை 2000 வாங்கிப்பாங்க. எங்க பணப்பாக்கம். அவங்க எங்க இது வர போறாங்க நான் நினைச்சேன், வந்துட்டாங்க. See, நம்ம அப்ரோச் பண்ற விதம் தே வில் கம். இட் இஸ் நாட் பிகாஸ் த கம்பெனி. ஆர்சிஎம் பார்த்தெல்லாம் வரதில்லை, இல்லை ப்ராடக்டை பற்றி தெரியாது அவங்களுக்கு. எப்படி வருவாங்க? உங்களை வச்சு, அதாவது நம்மளை வச்சு தான் அவங்க வருவாங்க. சி வெரி இம்பார்ட்டன்ட், வாட் வி டூ, அதை வச்சு தான் வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாம் பண்ணு, எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது அதான் சொல்கிறேன், இதை பண்ணீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகலான்னு. ஆனால் நான் அந்த ஸ்டெப் எதுவும் ஃபாலோ பண்ணலாம். என் டீம் நான் பண்ணுறது தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நான் சரி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் நினச்சேன்னா அப்போ அவங்களும் அதே மாதிரி அடுத்த மாதம் அப்போ 0 பாயிண்ட்ஸ் தான் நிற்கும். ஓகே, ஸோ 0 பாயிண்ட்ஸில் நிற்கும் போது அல்டிமேட்டாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வில் பி லோ. பட் த பாயிண்ட் இஸ் அல்டிமேட்டாக என்ன, இப்போ எனக்கு பேசிக்கிட்டே வந்தேன் இன்னொரு லைனில், சினிமா லைனில் இல்லை வேற, நான் 2-3 MLM யார் கூப்பிட்டாலும் போய் பார்க்க போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி அமையும் போது அந்த எம்எல்எம்ல போய் அட்டென்ட் பண்ணும்போது கிரிப்டோலாம் போக மாட்டேன், பட் அட்டென்ட் பண்ணுவேன். சி ஐ ஷுட் நோ வாட் இட் இஸ். எதுக்கு நோன்னு சொல்லணும், எதுக்கு வேணான்னு சொல்லணும், அது தெரியணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ கோ டு த மீட்டிங், அட்டென்ட் பண்ணி அங்கே ஒருத்தர்கிட்ட இங்க்பேடா போட்டு இங்க்பேடா இது என்ன ப்ராடக்ட்னு தெரியாது. ஆர்சிஎம் ஒரு காலத்தை சேர்ந்த சார், பண்ண சார், நடுவில் கம்பெனி ஏதோ இதுவாயிடுச்சு, அதனால அந்த டைம்ல விட்ட சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஹேவ்
டன் த பிஸ்னஸ் வெல், பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் விட்டுருக்காங்க. சொல்லிட்டாரு ஸ்ட்ரைட்டா, நான் மினிமம் இவ்வளோ லேக்ஸ் பண்ணிவிடுவேன் சார். அது நேராக ஸ்டார் தான், அந்த மாதிரி லெவலில் பிளான் பண்ணுறாரு அவரு. இஸ் a குட் ஃப்ரெண்ட். சினிமாலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், சினிமாவும் எடுக்கிறாரு. ஸோ நம்ம சினிமான்ற வாசி ஃபஸ்ட்டு அதுக்கு ஓடிடுவேன். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு படம் ரிலீஸ்னால் இருப்பேன், ஆடியோ லான்ச்னா எல்லா ஆடியோ லான்ச்சுக்கு போயிடுவேன். ஸோ பீப்புள் நோ மீ தட் வே. புரியுதுங்க? ஸோ சான்ஸ் வந்து ஐயா சார் நடிக்க சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. இது வரைக்கும் 8 படம் நடிச்சிட்டேன், 2 டிவி சீரியல், அதெல்லாம் தானாக வந்தது தான். நம்ம முகத்தை நல்லா வச்சுக்கணும். பெஸ்ட், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கை கால் முடம் இல்லாமல் நல்லபடி பிறந்திருக்குதே ஃபஸ்ட்டு கிஃப்ட் காசு. அது இல்லாமல் இருக்கிறத வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு ஃபேஸ் இம்ப்ரூவ் பண்ணு. த ஸ்கின் ஷுட் பி பெட்டர். ஓகே, இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து ஆரம்பத்தில் முகத்தை பார்க்காம இல்லை, கண்ணங்கரையில் தான் இருப்பார், வழுக்க மண்டை, ஆனால் அவர் சூப்பர் ஸ்டார். சரி, சும்மா இல்லைங்க, அவர் சூப்பர் ஸ்டார் வந்து படிப்படியாக தான் வந்தார், நேரடியாக வரல. he didn't walk in directly as a சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி செந்தில் முகத்தை கண்ணாடி பார்த்துக்க மாட்டாரா? இது கோடீஸ்வரர். சரி, ரெகுலராக பண்ண நம்ம பிஸ்னஸில் நம்ம ரெகுலராக பண்ணோம்னா எப்படி சக்ஸஸ்ன்னு ஸ்டாண்டிங் ப்ரூஃப் நம்ம இதில் இருக்குது. ரவி எடுத்துக்கோங்க. ரவி வந்து இஸ் மை அப்ளைன். நான் குறையா சொல்ல, நல்ல விஷயமா தான் சொல்கிறேன். வேதா இருக்கார் என்னோட அப்ளைன். நான் இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் இருக்கும்போது அவங்களுக்கு இழுத்து விட்டேன், சேர்த்து விட்டேன், பண்ணாங்க நல்லா. தே மேட் குட் மணி. ரவி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேச மாட்டார். ஆம்பே டேஸ்லேருந்தே தெரியும், கொஞ்சம் மெல்லமாக தான் பேசுவார். ஆனால் இன்னைக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. ஸோ கன்ஃபியூஸாக பண்ணுறது தான் ஒர்க். ஓகே, கன்ஃபியூஸாக பண்ணீங்கன்னா சக்ஸஸ் இஸ் தேர் ஃபார் ஷுவர். ஸ்டாண்டிங் ப்ரூஃப் ரவி. வெண்மதி மேடம் எடுத்துக்கோங்க. சரி, வேதா ஃபர்ஸ்ட் சொல்லும்போது யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் வெண்மதி மேடம் இருக்காங்க. வெண்மதி மேடம் இருக்காங்களா? சரி, ஓகே, வா நான் வரேன். ஏன்னா அவங்க ஆம்பிடேஷன் தெரியும். சரி, நைஸ் பர்சன். இதுதான் அவங்களும் பண்ணாங்க, நானும் எதோ பண்ணேன், அங்கெல்லாம் மீட் பண்ணுவோம். பட் த பாயிண்ட் இஸ் எய்மோட பண்ணியிருந்தாங்க எல்லாமே. ஸோ பீங் அ லேடி, இஸ் அ டைனமிக் லேடி. அதாவது சிங்க பெண்ணேன்னு சொல்லுவாங்க. ஷி இஸ் அ ரியல் டைனமிக் லேடி. நான் எந்த லேடிஸ் கிடைச்சா அந்த லேடிஸ் குரூப்பில் சேர்த்து விட்ருவேன்னு சொல்லுவேன். ஸோ பீப்புள், ஒரு லேடி சொல்லும்போது சில மோட்டிவேஷன் இருக்கும். என் ஒய்ஃபும் அதில் சேர்த்து விட்டு அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனை நான் நிறைய லேடிஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போவேன், சானிடரி நாப்கின்ஸ் ஒரு கேர்ள் கிட்ட தான் கொடுத்தேன், காலேஜ் கேர்ள். ஓ, தேங்க்யூ வெண்மதி மேடம். ஓகே, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு லேடி கிட்ட கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா 25 கேர்ள்ஸ்க்கு சொன்னால் லைனாக சானிடரி நாப்கின் மூவ் ஆகுது. அதேமாரி அண்ணா யூனிவர்சிட்டி எங்கே என்னன்னு இல்லை, எனிவேர் ஐ டாக். அண்ணா யூனிவர்சிட்டி நான் போன பர்பஸ், நான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்தேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு. ஸோ என் ஃபஸ்ட்டு கேரியரில் பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் தான், அப்புறம் தான் ரியல் எஸ்டேட்லாம். ஓகே, என் ஒய்ஃபும் எம்சிஏ, அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் மூலியமாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ஆட்டா நல்லா போகுது, டீ பேக்கெட் நல்லா போகுது. ஸோ இதெல்லாம் ரெகுலராக வாங்குவேன், வண்டியில் எடுத்து விடுவேன், டிக்கியை திறந்தா அதான் என்னோட கடை. நேற்று கூட நேற்று கார்த்திக் சார் பார்த்தாரு இதில் வண்டர்வேர்ல்டில். டிக்கியை திறந்து பாருங்க, அவர் ஒரு பியூசியே டிக்கியில் வச்சிருக்காரு. எஸ், ஐ ஆல்வேஸ் டூ தட். ப்ராடக்ட்ஸை கையில் இருக்கணும். நம்ம பேசுறது ஓகே, பட் ப்ராடக்டை கண்ணில் காட்டினாலும் புரியும். ஸோ ப்ராடக்ட்ஸை கண்ணில் காட்டி இமீடியட், எஸ்பெஷலி மதுஷானியா வந்த அப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட். இதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் கொடுத்தேன். அவர் அரை மனசா, சார் என்கிட்டயே பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. முத்துன்னு சொல்லி ஒரு நல்ல கம்பெனி, கிரீன் ஃபியூச்சர் கம்பெனி, கிங் மேக்கர், நாங்கள்லாம் ஒன்றா பண்ணுறோம். ஸோ அப்போ அவர் என்கிட்டயே பிஸ்னஸ் ஆனார். இல்லை சார், ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன், வேணா எடுத்துக்கோங்க சார், நான் ஒன்றும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டெஃபினட்டாக ரிசல்ட் இருக்கா சார்? இருக்குது சார், எனக்கு இருக்குது சார், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொல்லிவிடுவேன்னா, டெஃபினட்டுன்னு சொல்லவே மாட்டேன். உங்கள் உடம்பு வாகத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா சில உடம்புக்கு சட்டுன்னு எடுத்துக்கும், சில உடம்பு சட்டுன்னு எடுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அவங்கவுங்க உடம்பு வாக பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் சார் சொல்லி கொடுத்துறேன். அவர் என்ன பண்ணார், எடுத்திருக்காரு, என்கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு இன்னொரு லேடி வந்து கேட்டாங்க, சார் அந்த இதுக்கு ஏதோ ப்ராடக்ட் கொடுத்தீங்க, எதுக்குமா? நான் நிறைய கொடுக்குறேன். இது இல்லை சார், சுகருக்கு ஏதோ கொடுத்தீங்க. ஆமாங்க கொடுத்தேன். யாருக்கு சொன்னாங்கன்னு. அப்போ முத்து சார். ஆஹா, அவரே திறந்து சொல்லியிருக்காரா வாய் திறந்து அப்படின்னு பார்த்தேன். ஏன்னாக்கா
அவர் யாருக்கும் சொல்ல பிஸ்னஸ் நம்ம இதுக்கு டெவலப்மெண்ட் சொல்ல மாட்டாரு, ரியல் எஸ்டேட்டா பேசுவார். ஆனா இதை பத்தி சொல்லியிருக்காரு, அவங்களும் கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. அவர் பிஸ்னஸ் இல்லை, பட் என்கிட்ட வாங்கினாரு. இஸ் ப்ரொமோட்டிங் இட் வித்தவுட் எனக்கு சொல்லக்கூட இல்லை, அவர் ப்ரொமோட் பண்ணேன்னு. ஸோ அதை வாங்கினாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நேற்று வந்து சார் எனக்கு இன்னும் 2 பாட்டில் கொடுங்க சார். எதுக்கு சார் 2 பாட்டில்? இன்னொருத்தர் கேட்டாங்க. இன்னொன்று எனக்கு தான் சார், எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய்லாம் சாப்பிட்டதே இல்லை என் லைஃப்ல. பாவக்காய் சாப்பிடவே மாட்டேன். ஆனா இந்த ப்ராடக்ட் வந்த அப்புறம், மதுசன்யம் வந்த பிறகு, ஓகே 1 minute இந்த ப்ராடக்ட் பார்த்து சில மெட்டீரியல் சொல்றதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மதுசன்யத்தில் ஆலுவேரா, ஆம்லா, கிலாய், குர்மார்னா வில்வேலை, கரேலா, என்ன சொல்றது, நாவப்பழம். ஓகே, சாரி, கரேலா பாவக்காய், மன்னிக்கணும், பாவக்காய். ஜாமுன் தான் நாவப்பழம். ஓகே, அதே மாதிரி மேத்தி, வெந்தயம், ஓகே, துளசி. இந்த 8 ப்ராடக்ட்டுமே அருமையான காம்பினேஷன். நான் பாவக்காய்லாம் ஜென்மத்தில் சாப்பிடவே மாட்டேன். நாவப்பழம் தொண்டை பெஜாரன்னு சின்ன வயசுல நிறைய சாப்பிட்ருக்கேன். பட்டு அதை என்ன சொல்றது, அதை அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி சாரி அந்த மாதிரி பண்ணாலும் ப்ராடக்ட் இஸ் குட். ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் பை இட் செல்ஃப். இன்னைக்கு நாட் ஓன்லி திஸ் ஹிங் பேடா, தென் சில பேருக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தாக்கா ஹிங் பேடா சொல்ல மாட்டேன். ஸோ ஐ வில் டெல் தெம் அனார்த்தனகோலி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே. அதே மாதிரி ட்ரெயினர் இருக்கேன், என் காலுக்கு பிரச்சனை சொன்னல, என்ன பிரச்சனைனா பிளட் சப்ளை இல்லைன்ட்டாங்க. எப்படி இருக்கும், நான் ஆக்டிவா இருக்கேன், எல்லா விதையும் தயங்காம நடப்பேன், வாக் பண்ணுவேன், ரன் பண்ணுவேன், ஓடுவேன், மார்னிங் ரன்னிங் சொல்றேன். ஓகே, அண்ட் என்னை பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு யாருக்கும் தெரியாது. ரீசெண்டாக இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன கிட்னி ஸ்டோனுக்கு. அந்த கிட்னி ஸ்டோனுக்கு நம்ம காமார்ஜ் எடுத்தா ஓகேனாங்க, எடுத்தேன். எனக்கு அது என்னன்னு தெரியல, டூ லேட்டா என்னன்னு தெரியல, பட்டு கிட்னி ஸ்டோன் பெருசாயிடுச்சு. 15 mm. அது வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 9 mm வரைக்கும் வெளில வரும். அப்போ அங்கே போய் இதில் பண்ணி எடுத்துட்டாங்க, லேசரில். ஸோ ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரே வருவார், சார் இங்கே யார் சார் பேஷண்ட்டு? அந்த மாதிரி நம்ம தான் பேஷண்ட்டுன்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துருந்தாங்க. ஷார்ட்ஸ் மாட்டியிருப்பேன். அங்கே நர்ஸுங்கெல்லாம் ஆனாலும் அப்படின்னா என்கிட்ட இங்க் பேடா வாங்குற கஸ்டமர் ஆகிட்டாங்க எல்லாரும். அவ்வளோ தூரம் அதை பேச இங்க் பேடா ஆட்டாமா எல்லா நர்ஸுங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஹாஸ்பிட்டலே கடையாக மாற்றிடுவார் போடுக்குது அப்படின்னாங்க. 15 days இருந்ததே எனக்கு பெரிய டார்ச்சர் தான். ஏன்னா சும்மா போய் உட்கார முடியல என்னால். ஏன்னா அங்கே என்னை பார்க்க பவர் ஸ்டார் வந்து அவரையும் அட்மிட் பண்ணேன். பவர் ஸ்டார் இப்போ இது வாங்குறாரு, மதுசன்யம், சுகருக்கு முன்னாடி. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பேசுறதுக்கு. எனக்கு கிளைசம் கூட கொஞ்சம் காஸ்ட் பார்க்கும்போது காஸ்ட்லின்னு தோணிச்சு அப்படியே. பட் அதுக்கேற்ற வேலையை அது செய்யுது. அதுலேயும் ரிசல்ட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் கிளைசம்னு போது விலை கம்மிங்க. ஸோ அப்போ யாருக்கு வேணாலும் சொல்ல முடியுது. சாதாரண ஆளும் 531 அவ்வளோதானா, நிஜமா வேலை செய்யுமா? எனக்கு கம்மி வேலை சொல்ல நிஜமா வேலை செய்யுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இந்த பிஸ்னஸே ஒரு ஜாலியாக தான் பண்ணுறேன். என்டர்டெயின்மெண்ட்டோட ஜாலியாக பேசி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த RCM வண்டர்வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா வந்த விதமே ஒரு கதை தான். ஒரு சங்க மீட்டிங் தான் மீட் பண்ணோம் மிஸ்டர் பாபு சார். அப்போது ஹிங் பேடா தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் கொண்டு போகிறேன். ஹிங் பேடா அப்போ அதுதான் மெயினாக பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது இது எங்கே கிடைக்கும், என்கிட்ட தான் கிடைக்கும். எங்கே கிடைக்குன்னா என்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னா என்ன, வேறு எங்கேயும் கடை இல்லாத மாதிரி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஹி லைக் இட். தென் வேற என்னென்ன இருக்குன்னாரு. தென் ஐ டுக் ஹிம் டு ஷாப். அவர் வந்து ஆயில் வாங்கினாரு. அதாவது அப்போ கூட ஃபுல் பிலீஃப் வரல. ஸோ ஆயில் வாங்கினாரு, தென் பருப்பு வாங்கினாரு, தென் டிஷ் வாஷ் லிக்விட் வாங்கினாரு. டிஷ் வாஷ் லிக்விட் அவங்க ஒய்ஃப் கையெல்லாம் கொஞ்சம் புண்ணாயிடும் மற்ற டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவோம். அதனால இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ தே ஆர் ஹாப்பி. தென் அவர் ஹெல்த் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சிவியராக இருந்துச்சு. யூஸ் டு ஹாவ் வாட் யூ கால் இட், ஜெலசில். எங்கே போனாலும் ஜெலசில் வச்சுருப்பாங்க. அது அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ்
பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெல்லமா இது எல்லாம் ஆயில்லாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆச்சான். அந்த பிரச்சனையே இல்லையாம், பெல்ச்சிங், அதாவது ஏப்பம் இல்லாட்டி வாயு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சான். எப்படி அது திடீர்னு மாறி போச்சா? அப்போ இதனால தான் தெரிஞ்சுது. தென் சரி வேற என்னென்ன இருக்குன்னு கடையில் வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒரு 2000-3000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. தென் ஒன்லி தி பிகேம் டிஸ்ட்ரிபியூட்டர். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாங்க. இன்னைக்கு அவங்க டீம் நல்லா செமத்தியா போகுது. they are sure, I am sure they'll become star very soon. ஓகே, அதனாலதான் நானும் வேகமா ஓடி ஆகணும். ஸோ பிகாஸ் தேர் டூயிங் வெல். அவங்க டீம்லேயே நேற்று ஒருத்தவங்க டீ பேக்கெட் வேணும்னாங்க. வீட்டில் இருக்கமா போய் எடுத்துக்கோங்க. அவங்க வாங்கின உடனே பில் போட்டேன். ஸோ இந்த வால்ல வச்சிங்கன்னா நீங்க பில்லும் போடலாம். அது ஒரு அட்வான்டேஜ். எதுக்கு வால்னு யோசிப்பாங்க. வால்ல எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. பட் வால்ல இருந்தா நம்ம பில் போட்டு கொடுக்கலாம். 1 2 எனக்கு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஹியர், காஞ்சிபுரத்தில் ஒரு வாட்டர்வெல் குவிக் இருக்கு. நம்ம ராவ் அவரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் வைஸும் நல்லா பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாகர்கோவில் ஒரு பிஸ்னஸ், அது எனக்கு ரியல் எஸ்டேட் சர்க்கிள் கிரிதர் வந்தார். அவரு வந்து ஜாயின் பண்ண, அவரு காட்டு தீயா பரப்புனாரு டீமை. நாகர்கோவில் ஒரு வாட்டர்வெல் குவிக் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவரும் பிஸி பர்சன், இஸ் அ கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர் கவர்மெண்ட்ல, பட் இதையும் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி எங்க அதே மாதிரி தங்கம்னு சொல்லிட்டு தூத்துக்குடி, சாரி தென்காசி, தென்காசியில எனக்கு சின்ன வயசுல எங்க பக்கத்துல இருந்தாங்க கல்பாக்கத்துல. ஒண்ணு எல்லாருக்கிட்ட டச் வச்சுனே இருக்க ரிலேஷன்ஷிப் தான் மெயின். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நம்ம டைமண்ட் கிளப்புக்கு போயிருந்தேன் ராஜஸ்தானுக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு ராஜஸ்தான். அஃப்கோர்ஸ் ட்ரெயின், டைரக்ட் ட்ரெயின் பிடிச்சேன். அந்த டைரக்ட் ட்ரெயின் என்ன, சென்னை டு பில்வாரா. நிறைய பேர் அந்த ட்ரெயின் இருக்கிறதே தெரியாது. ஸோ இங்கேருந்து 1 day பிஃபோரே போயிடுச்சு. அந்த ட்ரெயின் அப்படிதான் அவைலபிள். ஸோ ஐ வென்ட் தேர். லக்கிலி இந்த இங்கே ஒரு குடோன்ல இன்சார்ஜ் இருந்தார் மிஸ்டர் ரவி சென். இப்போ அங்கே இருக்கார் ஃபேக்ட்ரியில். அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஐம் கம்மிங். ஓகே ஓகே கம், ஐ வில் ரிசீவ் யூனாரு. அப்புறம் ஸ்டேஷன் வந்து ஆட்டோ பிடிச்சதாரு, வெயிட்னாரு. என்ன ஆட்டோ பிடிச்சதாரு, என்ன வெயிட்னு. அவர் கார் கொண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வீட்டில் தங்க வச்சு அவங்க ஒய்ஃப்க்கு சொல்லிட்டு ரோட்டி அவர் தால் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுவும் என்னன்னா ரிலேஷன்ஷிப். இஃப் யூ கீப் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி இட் ஹெல்ப் யூ. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு பெரிய இது நம்ம எல்லாரும் ஸ்டடி பண்ணோம். ஆன்லைன் பில்லிங் இருக்கு. ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம். அதுல எல்லாம் சேஃபா போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேதா சொல்லுவாரு, ஆன்லைன் போடு ஆன்லைன் போடு. நான் ஆக்சுவலா ஆன்லைன் ஆர்டரை ஃபர்ஸ்ட் டைம் நேற்று தான் போட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட டவுன்லைன் பார்த்தீங்கன்னா அவருக்கு சொன்னேன், சார் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆன்லைன் எப்படி போட சொல்லி கொடுக்குறேன்னு வந்துட்டேன். மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், அட்வொகேட் அண்ட் ஆடிட்டர். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாதம் வாங்கிட்டாரு கொஞ்சம். நசீர் கடையில் தான், நசீர் சார் கடையில் வாங்கினாரு அந்த. அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ விட்டுட்டேன்னு சொல்லி திருப்பி நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இவர் ஹோம் டெலிவரி போடுறது எனக்கு தெரியாது. நேற்று ரங்கராஜன் சார் கிட்ட ஏதோ பேசின போது சொன்னேன், சார் இந்த மாதிரி சிவராமகிருஷ்ணன் உங்க டீமா சார்? ஆமா, எப்படி தெரியும்? இல்லை அவர் வீட்டுக்கு டெலிவரிக்கு போனேன், ஆனா அவருக்கு பிவி வந்து தான் கொஞ்சம் செக் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எல்லாருக்கும் இதை நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்லைன்ல ஆர்டர் போடலாம், பட் ஹவு டு புட் ஆர்டர். நீங்க ஆப்ல போய் நம்ம நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பரை போட்டு, ஐடி நம்பரை போட்டு போடணும். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிங்களா? ஆமாம் சார். எவ்வளோ வேல்யூனா 880. சின்ன ஆர்டர் தான், பட் ஸ்டில் ஒரு பிவி கூட இம்பார்ட்டன்ட் தானே. அவர் என்ன பண்ணாரு, போட்டாரு, வந்து டெலிவரி போயிடுச்சு. ஆனால் அவருக்கு ஐடி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் அது இல்லை. என்ன வந்துச்சு, 1001 காட்டுது. தட்ஸ் அ ராங் திங். ஸோ அதை தான் நீங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவர் என்ன பண்ண, ஆப்பில் போகாமல் நேரா வெப்சைட்ல போயிட்டு இதை போட்டு அந்த ஆர்டர் எல்லாம் நேரா கம்பெனி ஆர்டர் ஆயிடும். ஆர்சிஎம் கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் ஆர்டர், ராஜஸ்தான் ஆர்டர், அது இங்கே டெலிவரி மட்டும் ஓடும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி. இதெல்லாம் நம்ம டீச் பண்ணணும் நம்ம டீமுக்கு, நம்ம லீடர்ஸ்க்கு அதை டீச் பண்ணணும். எம்ஆர்பியில் இருக்கா, இந்த ரேட் வருதான்னு செக்கும் பண்ணிக்கணும். ஏன்னா எம்ஆர்பியில் போனால் நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, டெலிவரி பண்ணவருக்கும் ப்ராஃபிட் அந்த 4% கிடைக்கும் டெலிவரி கோசம். ஆனால் he doesn't make any profit margin.
இப்போ எனக்கும் ப்ராஃபிட் இல்லை. அப்போ வாட்ஸ் அ பாயிண்ட்? நேற்று கார்த்திக் சாரை கூப்பிட்டு பேசிட்டேன். நம்ம பிடிஎம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இன் சென்னை. அவர் கூப்பிட்டு பேச அவர் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இமெயில் அனுப்புங்க, அதோட டிக்கெட் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் ரெக்டிஃபை. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு மிஸ்டர் கார்த்தி இஸ் ரெடி அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட் ஃப்ரம் கார்த்தி. இஸ் வெரி பொலைட். ஒரு he has no air around, அதாவது ஒரு பந்தாலாம் கிடையாது. சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சன், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல். சி எங்கே அதாவது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு டைமண்ட் வந்த பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும், டைமண்ட் சார் இது மிஸ்டர் சுரேந்தர் பட் சார். அவர் ஆர்சிஎம் வண்டர்வேர்ல்டு இதில் தான் எடுத்தோம் லாஸ்ட் விசிட்ல. அவர் சொல்றாரு, நரேன் யூ லுக் லைக் டைமண்ட். எஸ் சார், ஐ ஷுவர்லி பிகம் அ டைமண்ட். அந்த மாதிரி ஒரு வார்ம் வெல்கமோடு அவர் சொல்லும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம டெஃபினட்டா டைமண்ட் ஆகிறோம். யாராதான் இந்த குரூப்ல இப்போ எத்தனை பேர் இருந்தாலும், இப்போ 35 பேர் இருக்கீங்க, 35 பேரும் டைமண்ட் ஆகிறோம். அதுக்கு உண்டான எஃபர்ட் என்ன போடணுன்றது இருக்கு. டீம் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு ஏதாவது இருந்தால் வேதா ஃபோன் பண்ணி கூடுவேன். பிளான் எனக்கு போட தெரியாம இல்லை, நீ ஏதாவது பிளான் போடணும், இல்லை நீ பிளான் போட்டால் தான் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சி மோஸ்ட் ஆஃப் சைனிங் நானே தான் பண்ணியிருக்கேன். வேதாக்கும் தெரியும், ரவிக்கும் தெரியும். பட் ஸ்டில் ஐ மேக் யூஸ். எங்கே யூஸ் பண்ணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்குவேன். இன்னைக்கு ஹால் சில பேர் கூப்பிட்டு வந்தா, சில பேர் ஹாலில் தான் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, மீட்டிங் ஹால். அதே மாதிரி கடையை வந்து காட்டும் போது கடையில் ப்ராடக்ட்ஸும் வாங்குவாங்க. ஸோ வண்டர் வேர்ல்டுக்கும் நம்ம பிஸ்னஸ் கொடுக்குறோம். ஸோ என்ன பியூட்டினா, அவர் அந்த பாபு சார் இதோட நிறுத்தாம பாண்டிச்சேரியில் ஒரு கடை ஆரம்பிச்சிட்டார், ஆர்சிஎம் வண்டர் வேர்ல்ட் குவிக். ஸோ அதையும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் அங்கே சுற்றுவோம், இப்போ விழுப்புரத்தில் எனக்கு இருக்காங்க 2 பேர், அவங்களெல்லாம் அங்கே தான் போய் வாங்க சொல்கிறேன். ஸோ ஹோப்பிங் தட் வில் டெவலப் பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர். எனக்கும் ஒரு 2 பேர் சைன் பண்ணிட்டேன் பாண்டிச்சேரியில். தே வில் ஆல்சோ பே. லாஸ்ட் டைம் அங்கே வாங்கினாங்க, இனிமேல் அவங்கள வாங்க வைக்கணும் ரெகுலராக. ஸோ அல்டிமேட்டாக இந்த பிஸ்னஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸலண்ட். இன்னைக்கு ஏதாவது டவுட் எனக்கு இருக்குன்னா நேராக ட்ரெயினர் கூப்பிட்டுருவேன். கேரளாவில் இருக்காரு ட்ரெயினர் சுரேஷ் சார், கம்பெனி ட்ரெயினர். ஸோ அவரை டவுட்டு கேட்டு எல்லாம் கேட்டேன்னா அவர் கிளியராக சொல்லிடுவார். 1 minute. ஒரே நிமிஷம். there's some call coming and blocking my. வந்துதா? கேக்குதா வேதா? கேக்குது நரேன், கேக்குது. ஓகே. இல்லை நடுவில் திருப்பி அதை பிளாக் பண்ண வந்துட்டே இருக்கு. ஸோ ஓகே, சரி பாண்டிச்சேரி. ஸோ அந்த மாதிரி அவங்கள அதுலேயும் டெவலப் பண்ணி விட்டோம்னா தே வில் டூ பெட்டர். ஸோ யாருக்கெல்லாம் முடியுதோ சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். இது வந்து அந்த நமக்கு வந்து கடை போடுறது பெரிய விஷயம். அவங்க அதை போட்டிருக்காங்க, லெட் அஸ் டூ இட் குட். ஓகே, அது நல்லா பண்ணணும் நம்ம. எல்லாம் வேதா ஆகும். இன்னும் எவ்வளோ டைம் நான் பேசலாம்? ஓகே நரேன், பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, சரி, இன்னொரு 2 minutes. ஸோ தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. எவ்ரி மந்த் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா February எண்டில் கேரளாவில் இருந்தேன். எப்படி முடிக்குது? லாஸ்ட் 2 days அங்கே இருக்கேன். ஸோ எப்படியும் பண்ணுமே, அங்கேருந்தே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ரூமில் உட்காந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். எங்கடா விழவா? எல்லாம் என் காலேஜ் மேட்ஸ் தான், சீனியர்ஸ். ஸோ தே வில் நாட் நல்லா பண்ணுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் மை காலேஜ் மேட்ஸ் ஒன் பண்ணியிருக்கேன். எனக்கு இது அதில் ஒரு 4 பேர் பிஸ்னஸ் சேர்ந்தாங்க. ஓகே, ஆர்சிஎம்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஆர் தேர். வேர் எவர் யூ கோ யூ ஸ்பீக், வருவாங்க. ஆட்டோமேட்டிக் தேல் கம் இன் சே. இன்னைக்கு ஒன் மிஸ்டர் ஷேக் இஸ் என்ட்ரிங் வெரி சூன். அவர் பெரிய விதத்தில் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நாட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ், இன் பிக் பிளெஸிங். ஓகே, ஸோ ஓகே. ஸோ வாய்ப்புக்கு நன்றி. ஐ திங்க் ஓரளவுக்கு பேசியிருப்பேன் நம்புகிறேன். இது நான் பேசுனதால ஒருத்தரோட வாழ்க்கையை மாறினாலும் ஐ எம் ஹாப்பி. ஓகே, எல்லாரும் மாறுதோ இல்லையோ, பட் ஒருத்தரோட லைஃப் மாறினாலும், ஏன்னா அல்டிமேட் திங் நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம், அதை எடுத்துக்கிட்டு அவங்களும் நல்லது பண்ணாங்கன்னா they will go success. ஓகே, ஸோ எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபும் சப்போர்ட்டு, எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் கசினுக்கு என் டாட்டர் டீம் தான் பெருசு. என் டாட்டர் கீழே 25 பேர் போட்டேன். அதில் யார் என்ன பண்ணுவாங்க தெரியாது.
ஒரு 8 லெக் நல்லா பண்ணுது. ஸோ த திங் இஸ் எவ்ரிபடி மே நாட் கம் டு த குட். ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். இப்போ டாக்டர் யூரேஷன் பார்த்தா இப்போ லேட்டாக பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வேர் வாட் பீப்புள் டூ யூ கான்ட் கெஸ். உள்ள நாடி பிடிச்சா பார்க்க முடியும். நம்ம நல்லது சொல்கிறோம். சில பேர் உடனே சேர்ந்துருவாங்க, சில பேர் லேட்டாக தான் செய்வாங்க, சில பேர் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சு என்ன சொல்லுவாங்க, வாழைத்தண்டு கரிமட்டை பஞ்சுன்னுவாங்க. பஞ்சு வந்து உடனே பத்திக்கும். கற்பூரம் கரித்துண்டு வாழைமட்டை. அப்பா அதுக்குதான் யாராவது சொல்லுவாங்கன்னா கற்பூரம் கரித்துண்டு வாழைமட்டை. கற்பூரம் கரித்துண்டு வாழைமட்டை. கற்பூரம் குப்புன்னு பத்திக்கும், கரித்துண்டு மெல்லமா அப்படி போட்டு வரும். ஆனா வாழைமட்டை என்ன பார்த்து வச்சு என்ன சூடு ஏற்றினாலும் வராது. சில வாழைமட்டை நினைச்சு விட்டுருங்க. அதாவது எல்லா பாலும் நம்ம 6 அடிக்குமா? அப்பேற்பட்ட தோனியே இப்ப திட்டு வாங்கிட்டு இருக்கான். See the point is தோனி இஸ் a good player. அவர் முன்னாடி விடல, ஓகே, தட் டசன்ட் மேட்டர். நம்ம வந்து எல்லா பாலும் 6 அடிக்கிறது எதிர்பார்க்க, சில பால் கிளீன் போட்டா பரவாயில்ல, சில பேர் வரமாட்டாங்க. கோ ஃபார் த நெக்ஸ்ட். ஸோ காமராஜ் சார் நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் நம்ம சக்சஸ் கொண்டு வரோம் as a ஸ்டார். இதுதான் என்னோட கோல். ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களும் இருக்கு நம்புறேன். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். ஐ வில் டூ பெட்டர் திஸ் மந்த் ஆன்வர்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி வேதா அண்ட் காமராஜ் சார் அண்ட் வெண்மதி மேடம் அண்ட் ரவி ஆல்சோ. தேங்க்யூ. யாரோ சுதா, தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி நரேன். சிறப்பு. மிக சிறப்பா அவங்களுடைய ஆர்சிஎம்ல எப்படி நீங்க பயணம் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அருமையா ஷேர் பண்ணீங்க. ஸோ எங்க போனாலும் நம்ம ப்ராடக்ட் வந்து செட் ஆகும், எங்க போனாலும் நம்ம ப்ராடக்ட் பேசலாம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நரேன் ஒரு உதாரணம். ஸோ இது வந்து அதுதான் சொல்றேன், இட்ஸ் அ வெரி சிம்பிள் பிஸ்னஸ். இதை வந்து நம்ம வந்து யார்கிட்ட பேசணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? யாரை பார்த்தாலும் பேசலாம். அவர் சொன்னார் பாருங்க, கொஞ்சம் வயிறு தொப்பையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க வந்து நம்ம பேசும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த ப்ராடக்ட் சொன்னாலும் அவங்க வந்து உள்ள வருவாங்க. இதுதான் வந்து ஆர்சிஎமோட சிறப்பு. ஸோ இந்த சிறப்பை நம்ம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண போறோன்றது தான் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் இதை செய்யணும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லை. இதை ஃபுல் டைம் வேற ஜாபோ பிஸ்னஸ்ல இருந்துக்கிட்டு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பாருங்க, எங்க போனாலும் ஒரு மீட்டிங் ஸ்பாட் போனாலும் சரி, ஒரு சினிமா துறை சம்பந்தமா ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் நம்ம ப்ராடக்ட் வந்து பேச முடியும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எங்க போனாலும் பேச முடியும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு பேசிக் நீடு, அடிப்படை தேவையான பொருட்கள் நம்ம கிட்ட இருக்குன்றதான் வந்து ஆர்சிஎம். சரிங்களா? இந்த ஆர்சிஎம் ஒரு அதிசயம்னு சொல்றது காரணமே அதான். நீங்க எந்த இடத்துல வேணாலும் இதை வந்து இந்த இடத்துல பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆரோக்கியம் எந்த இடத்துல யாருக்கு தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஆரோக்கியன்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லார் வீட்லையும் இருக்கு. அவர் ஆரம்பத்தில் சொன்னாரு, மாத்திரையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெறும் பொரியல் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு சாப்பிட்ற சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அதுல இருந்து வெளிப்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம் உடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பேசிட்டு அடுத்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், பணம் சம்பாதிக்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையில நம்ம பணம் சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஒரு சின்ன ஸ்லைடோட உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் சொன்னா எல்லாருக்கும் புரியும். அது ஒரே ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் ஷேரிங். இந்த ஸ்லைடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நம்ம எல்லாரும் பார்க்கணும் இதை. ஏன்னா இது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த பிஸ்னஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு போவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை சிறப்பாக எடுத்து பண்ணுறதுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். சரிங்களா? எந்த இடத்துக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எங்கே போகணும், அந்த போகிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் ஆர்சிஎம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானத்தை பிரிக்கலாம்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம சுயமா தொழில் பண்றது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிஸ்னஸ் ஓனர்ஸ், பெரிய பெரிய வியாபாரிகள், அதாவது தொழிலதிபர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள். ஸோ இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா 4ஆ பிரிக்கலாம் அது. சரிங்களா? இதுல 2ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட்டா நீங்க இதை பார்க்கலாம் இதை. சரிங்களா? லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இந்த எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% மக்கள் வந்து இந்த சைடில் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ரைட் சைடில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% இருப்பாங்க. ஆனால் பணம் எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க. இந்த 10லேருந்து 15% மக்கள் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90% பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட இருக்கு. மீதம் ஒரு 10லேருந்து 20% தான் பார்த்தீங்கன்னா இந்த 90% 80% மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப அந்த பொருளாதார நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க இருக்கிறோம், எந்த மாதிரி ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதாவது ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புத்தகம். ரிச் டேட் புவர் டேட்ன்ற ஒரு அற்புதமான புத்தகம். இதுல வந்து ராபர்ட் கியோசாகின்னு சொல்லி அந்த ஆத்தர் அவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல. அவர் எழுதின இந்த கோடு தான் இது. சரிங்களா? அவர் என்ன மாதிரி பிரிக்கிறார் அப்படின்னா, நம்ம எங்க இருக்கிறோம், இப்ப எங்க போகணும், அதுக்கான முயற்சிகள் என்ன பண்றீங்கன்றதான் இதை வந்து நம்மளை வந்து உணர வைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம், இந்த 2 விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து ஆர்சிஎம் வந்து வெறும் பணம் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு வரல இங்க. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுல வந்து நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும். அதுதான் பாசிவ் இன்கம். ஸோ அந்த பாசிவ் இன்கம் நோக்கி வேலை செய்யும்போது தான் அதுக்கு தான் பொறுமையா நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இமீடியட்டா இதுல வந்து பலன் எதிர்பார்க்க கூடாது. ஐயப்பன் சொன்னார் பாருங்க, இது வந்து பொறுமையா இதுக்கு வந்து கொஞ்சம் நேரங்காலம் கொடுத்து விஷனோட பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அந்த விஷனோட எதுக்கு பண்ணணும்னா அந்த பாசிவ் இன்கம் அப்படின்றத நோக்கி போகும்போது தான் நம்மளுக்கு வந்து விஷனோட பண்ணணும். அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம ஆர்சிஎம்மா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார். தொடர்ச்சியா அதே வேலையை செஞ்சு 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 அந்த வருமானம் இந்த மாசம் செய்வாங்க, வருமானம் மாசம் சம்பளம் வரும். இதுதான் வந்து ஒரு எம்ப்ளாயிட்ட உள்ள ஒரு விஷயம். இதே இது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டுனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அது அட்வொகேட்டா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு நம்ம கடை நடத்தலாம், ஒரு டீ ஷாப் நடத்தலாம், இந்த மாதிரி எதை நடத்தலாம் சரி, அது செல்ஃப் எம்ப்ளாய்டுல வரும். அது நம்ம அங்க வேலை செய்வோம், நம்ம வந்து சுயமா பண்ணுவோம், கூட ஒரு 2 3 பேரை வேலைக்கு வச்சுக்குவோம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஜாபுக்கு போற மாதிரி தான் அதுவும். ஏன்னா ஃபுல் டைம் நம்ம அங்க உட்கார்ந்து ஆகணும். ஸோ இங்க நம்ம நேரம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து நேரம் வந்து செலவாயிட்டே இருக்கும். இதே இது ரைட் சைட்ல இருக்க பிசினஸ்மேன் எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். டாடா அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம், ஒரு மிகவும் பழமையான ஒரு நிறுவனம். அவங்க எந்தெந்த துறையிலெல்லாம் வந்து கால் பதிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதாவது டைவர்சிஃபைடுன்னு சொல்லுவாங்க. சம்பந்தமே இல்லாம நிறைய துறைகள் இருக்கும். அதாவது ஆட்டோமொபைலுக்கும் ஐடிக்கும் சம்பந்தமே இருக்காது. பட் அந்த சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா டாட்டால வந்து உப்பு விற்கிறாங்க, டாட்டால வந்து மஞ்சத்தூள் விற்கிறாங்க. ஸோ அவங்க ஐடிக்கும் ஆட்டோமொபைலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுத்துறை. அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்றாங்க. ஸோ இங்க இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல நம்ம பிசினஸ் பண்றதோ, ஒரே இடத்துல வேலை செஞ்சா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப 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 சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல. சரிங்களா? ஸோ டைவர்சிஃபைடு அப்படின்றது அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போறதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்மா நம்ம ஆர்சிஎம் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்க வந்து நார்மலா வெளியே வந்து இந்த ரைட் சைட்ல வரணும் அப்படின்னா ஒரு நல்ல திறமைசாலியா இருக்கணும், நிறைய முதலீடுகள் பண்ணணும். முதலீடுகள் கொஞ்சம் நஞ்ச முதலீடுலாம் இல்லை, நீங்க கோடிக்கணக்கில் முதலீடுகள் பண்ணணும். அந்த முதலீடு பண்றதுனால நம்மளுக்கு வந்து பெரிய லாபம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேரண்டி கிடையாது. எந்த வகையிலும் கேரண்டி கிடையாது. நீங்க வந்து 10 கோடி இல்ல 100 கோடி கூட பண்ணலாம். பட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்க போட்ட முதலீடுக்கும் வரக்கூடிய வருமானத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சில சமயம், பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தோல்வியில தான் நிறைய பேருக்கு முடிஞ்சிருக்கு. சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி மேல வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வருடங்கள், 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, குறைஞ்சபட்சம் 25 30 வருஷம் அவங்க உழைப்ப போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு. அது ரிலையன்ஸா இருக்கட்டும், ஒரு சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு
நம்மளுடைய அடையார் ஆனந்த பவன் சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய தொழிலதிபரும் எடுத்துக்கோங்க, அவங்க ஒரே நாள்லாம் ஜெயிச்சு வரல. அவங்க வந்து குறைஞ்சபட்சம் 25-30 வருஷம் உழைப்பை போட்டு பணத்தை போட்டு பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எத்தனை பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து கம்மி. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் இதை வந்து மனசுல வாங்கிக்கோங்க எல்லாரும். இந்த ஒரு டைரக்ட் செல்லிங்ல நம்ம ஆர்சிஎம் டைரக்ட் செல்லிங் வியாபாரத்துல இந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ண முடியும் நம்மளால. அதுலயும் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிஎம். ஏன் வந்து ஆர்சிஎம் வந்து நம்ம வந்து இவ்வளோ ஆணித்தரமா பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா நிறுவனம் என்னென்னலாம் பண்றாங்களோ அது அத்தனையும் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதாவது டைவர்சிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்சிஃபைடுனா பல துறைகள்ல நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது எத்தனை பேர் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. இதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து இதுல பேசிக்கா எதை பார்க்குறோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அப்படின்னு தான் பார்க்குறோம் இதுல. சரிங்களா? இது உணவுத்துறை, இதையும் டாடா பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட், வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட். வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவரு வேற ஒரு டைவர்சிஃபைடா வேற ஒரு பிசினஸ் பண்றாங்க. உணவுக்கும் பெயிண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா நம்ம நிறுவனம் பாருங்க, அதையும் நம்மளுக்கு கையில கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் நீங்க வீட்டுக்கு வேணாலும் அடிச்சுக்கோங்க, இது வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் ப்ரொமோட் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், துணிமணிகள், கொஞ்சம் நெஞ்ச துணிமணிகளா அந்த மில்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு அசந்து போகக்கூடிய அளவுக்கு அங்க மில்கள் இருக்கு. அந்த மில்லையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்பை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நியூட்ரிஷன் எனக்கு எதுவுமே பிடிக்கலங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக நான் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஆர்சிஎம் கொடுத்துருக்காங்க, நியூட்ரி சார்ஜ் அப்படின்ற பேர்ல. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் பியூட்டி லைன்ல போறேன் அப்படின்னா கீசோல். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னென்ன கேட்டகரியில நம்ம கம்பெனி கவர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதுல அதாவது இதுல ஜெயிக்கலன்னா நீங்க எதுல ஜெயிக்க போறீங்க? ஆர்சிஎம்ல ஜெயிக்கலைன்னா எதுல ஜெயிக்க போறோம்? ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனியை வெளியே எடுத்துக்கோங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. ஒன்னு நியூட்ரிஷன்ல ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க அவங்க, அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்ல. இல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்னா காஸ்மெட்டிக்ஸ், இதுல வந்து கவனம் செலுத்தி அதை மட்டுமே அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க 20-30 வருஷமா. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மற்ற கம்பெனிகள். ஆனா நம்ம ஆர்சிஎம் நிறுவனம் தான் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து அதை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. எதுலையுமே வந்து குறை இல்லாம எந்த ஒரு துறை, அது இது டெக்ஸ்டைல் துறையா இருக்கட்டும், இல்ல நியூட்ரிஷனா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு தேவையான மளிகை ஐட்டமா இருக்கட்டும், இல்ல நம்ம கிளீனிங் ஐட்டமா இருக்கட்டும், இல்ல காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும். சரி எவ்வளவு பெரிய டைவர்சிஃபைடா பண்றாங்க பாருங்க. அதாவது சம்மந்தமே இல்லாம இருக்கும், ஆனா எல்லாத்துலயும் ஒண்ணுக்கொண்டு உள்ள சம்பந்தம் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம கையில வச்சிருக்கோன்றது தான் முதல்ல நம்ம வந்து பெருமையா பார்க்கணும். அதை எப்படி சிறப்பா பண்ணணுன்றதையும் நம்ம பிளான் பண்ணணும். சரிங்களா? இந்த பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிள். பிளானிங்ன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ரொம்ப சிம்பிளா பண்ணாலே பிளானிங் வந்து நம்மளால பண்ண முடியும் அது. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்சிஎம் இஸ் தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் இந்தியா. இன் இந்தியான்னு கூட இல்ல. அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் அடுத்து ஒரு படி மேல போய் கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உலகம் முழுக்க நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு பெயிண்ட் விக்கிற நிறுவனம் அப்படி டைரக்ட் செல்லிங் கம்பெனின்னா இன்னைக்கு வந்து எங்கேயுமே கிடையாது. ஒரு சால்ட், அதாவது நானு ஒரு போன சண்டே வந்து நம்ம ரெகக்னேஷன் மீட்டிங் நடந்தது. அதனுடைய ஃபோட்டோலாம் நம்ம அடுத்து காமிக்க போறோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ரெகக்னேஷன் நடந்தது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ்ல நம்ம அதை பார்ப்போம். அந்த ரெகக்னேஷன் மீட்டிங்ல கூட சொன்னேன் நான். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு சால்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகம், விலை கம்மி. நீங்க எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் பாருங்களேன், வெயிட் கம்மியா இருக்கும், விலை அதிகமா உள்ள ப்ராடக்ட் தான் ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வருமானம் கொடுக்க முடியும்னு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற சால்ட்டை விட, ஒரு டாடா சால்ட்டை விட நல்ல ஒரு குவாலிட்டியாவும் நம்மளுக்கு கொடுத்து, அதை டாடா சால்ட்டை விட ரேட்டு கம்மியா கொடுத்து, அதுலயும் பிவி கொடுத்து, அந்த பிவிலையும் ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க பாருங்க. இதை விட சிறப்பான ஒரு நிறுவனம் நீங்க எங்கேயா பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது. சரிங்களா? சால்ட்ன்றது கம்மி விலை தான். அதுல என்ன பெரிய லாபம் கொடுக்க முடியும்? ஆனா அதுலயும் லாபம் கொடுக்கணும்னு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை கையில எடுத்து பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு ஒரு சிறப்பான நிறுவனத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதுல. சரிங்களா? ஸோ அவங்க வெறும் சால்ட்டோட நிக்கல. நான் வந்து ஒரு கம்பெனியோட வெப்சைட்ல போயிட்டு ஒரு லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணேன். அதாவது பிரைஸ் லிஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ₹1 இருந்து ₹100க்குள்ள நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 ப்ராடக்ட் இருக்கு. ₹1 இருந்து ₹300 வரைக்கும் நம்ம கிட்ட 300 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு ₹500க்குள்ள. எஸ் நாராயண்.
அன்மியூட் பண்றேன்.